வணக்கம் நண்பர்களே! இன்னைக்கு நம்ம அழகே அழகு சீரியல்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரேவதி வந்து பயந்து போய் படுத்து தூங்குற மாரி நடிக்கிறாப்புல. யாருக்காக? தங்கராஜுக்காக. தங்கராஜ் உள்ள வந்துட்டு "ரேவதி, ரேவதின்னு" கூப்பிட, உடனே வந்துட்டு எந்திரிக்காம இருக்க, பயங்கரமா காட்டு கத்து கத்துறாப்புல. வேற வழி இல்லாம எந்திரிக்கிறாப்புல. "ஏங்க நான் தூங்கிட்டேங்க" அப்படின்ட்டு சமாளிக்கிறவன். "நீ பொய் சொல்லாத. என்னைய நீ மாட்டி விட்டுட்டு இங்க வந்துட்டு தூங்குற மாரி நடிக்கிற நீ" அப்படின்னோனே, குழந்தை அழுகிறத பார்த்து, "ஏங்க அது எந்திரிக்குதுங்க" அப்படின்னு. "நீ வந்து நான் செஞ்சதுக்கு நீ பழிக்கு பழி வாங்குறியா?" "ஏங்க நீங்க மட்டும் மாட்டி விடலாமா? அப்ப நீ வந்து என்னைய மாட்டி விடுவியா?" அப்படின்ட்டு, "உன்னைய பகல்ல வச்சுக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, திட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, "நீ இப்ப தூங்கு" அப்படின்னு சொல்லிட்டு போயிறாப்புல. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம சுரேஷ் வந்து மதிட்ட வந்து ரொமான்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல நெருங்குறாப்புல. அவங்க வந்து சிஸ்டத்துல வேலை பார்க்க, "அதெல்லாம் இப்ப தேவையா?" அப்படின்னு கேட்க, "இல்ல எனக்கு இப்பயே வேலைக்கு அப்ளை பண்ணணும்" அப்படிங்கிற மாரி வந்து நம்ம மதியும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் சுரேஷ் சும்மா இருக்காம, அவங்க மாமா சொல்ட்டாரே அப்படிங்கிறதுக்காக வந்து நம்ம மதியம் வந்து லைட்டா கொஞ்சம் கொஞ்சமா நெருங்க ஆரம்பிக்க, அவங்களுக்கு புடிக்காம தள்ளியும் விட்டுறாங்க. ஒரு கட்டத்தில 2 பேருக்குமே வந்து சண்டை வர ஆரம்பிச்சுருதுங்க. இவங்க போடுற நம்ம சுரேஷ் போடுற கத்துல வந்து அவங்க அம்மா எந்திரிச்சிர, அங்கிட்டு மலர் எந்திரிச்சிர, அவங்க அப்பா எந்திரிச்சுறாங்க. டோட்டல் ஃபேமிலியா வந்து எந்திரிச்சு வர்றாங்க பார்க்கணும். பார்த்தா நம்ம சுரேஷ் காட்டு கத்து கத்துறாங்க. இன்ன வரைக்கும் இவன் என்னைக்கு இவள கல்யாணம் பண்ணனோ, அன்னையிலேருந்து எனக்கு வந்து ஒரே பிரச்சனை மேல பிரச்சனை தான். இவரால எந்த வீட்ல வந்து எதுவுமே சரியா அமையல அப்படின்ட்டு, இன்ன வரைக்கும் வந்து எங்களுக்குள்ள ஒண்ணுமே நடக்கல அப்படிங்கிற மாரி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அதோட சரி. அப்படியே பார்த்தீங்கன்னா, காட்டு கத்து அவங்க அப்பா வந்து ஒரு பக்கம் திட்டிட்டு இருக்காரு. இங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே தள்ளு முள்ளு அப்படிங்கிற மாரி தான் நிக்குது. அதோட முடியுதுங்க. பார்க்கலாம் நாளைக்கு எப்படின்ட்டு. கண்டிப்பா ஒரு ஒரு எபிசோட மிஸ் பண்ணாம பாருங்க. என்ஜாய் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.